ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: பன்னீர், 2 பழுத்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 7 to 8 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி நறுக்கினது கொஞ்சமாக, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இது பட்டர் மசாலாங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பட்டர் சேர்க்க வேண்டி வரும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ். இது எல்லாம் வணக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 2 பீஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை, தேவையான அளவு உப்பு. அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதோட பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். இதோட இஞ்சியை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கேஷ்யூ நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆறுற வரைக்கும் வச்சு ஆறின உடனே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். சூடான உடனே பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெண்ணெய் நல்லா உருகின உடனே இதோட பட்டையையும் பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். இதோட அரைச்சி வச்சுருக்க விழுதையும் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இதோட உப்பையும் ஆட் பண்ணி கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதோட பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணோடனே இதை நல்லா கலந்து விட்டுறணும். அப்படியே கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம சுவையான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.